திருச்சிற்றம்பலம். அடியார்கள் திருவடியை வணங்கிக்கிறேன். பேரூர் புராணத்தில் நம்ம குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் பார்த்துட்ருக்கோம் நாட்டுப்படலத்தில். அதில் இப்போ நேற்று செய்ய கோளினர் திசை தோறும் செலுத்து சக்கரத்தார் அப்படிங்கிற பாடல் பார்த்தோம். இப்போ அடுத்தது முருந்து மூரலார் மொழியையும் ஈலையும் வேட்டு வருந்து கிள்ளையும் மஞ்சையும் வார் புனத்து ஈத்தன்மேல் இருந்துளார் என இன்புறும் இன்முகம் காணா விருந்தினார் என வெதும்புறும் விலகும் கை கவனால். அதாவது முருந்து மூரலார் மொழியையும், அந்த மயிலிறகோட அடிப்பகுதி இருக்குல்ல, அது மாதிரி வெள்ளையாக பற்களை, அழகான பற்களை உடைய மகளிர்கள் திணைப்புணத்தாக காக்குறாங்க. அது எப்படின்னா, கிளி அவங்க சொல்லை விரும்பி, அவங்களுடைய சாயல், அவங்களுடைய மென்மையான இதை விரும்பி அந்த திரைப்படத்துக்கு வருதான், தானாக வருது அந்த கிளி. அதான் முருந்து. அந்த மூரலார், முருந்துனா மயிலரின் அடிப்பகுதி போல் பற்களை உடைய பெண்களுடைய மொழியையும், அவங்க இயலுன்னா அவங்க நடக்கிறது வைக்கிறதெல்லாம் பார்த்து மயில் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொல்லி அந்த இயல்பையும் வேட்டுனா விரும்பி, வருந்து கிள்ளையும் மஞ்சையும், அந்த தானாக வர்ற அந்த கிளியும் அந்த மஞ்சையும் மயிலையும் பார்த்து, வார் புனத்தை இதன் மேல், இதன்னா இந்த இதன் இல்லை, தன் மேல் அப்படின்னா, வார் புனத்துனா அந்த திணைப்புணத்தில் பரன் சொல்லுவாங்க. பரன் மாதிரி வச்சு அமைச்சு பெண்கள் மகளிர் அது மேலே இருந்து அங்கேருந்து பார்த்தா தான் அந்த வயல் முழுவதையும் பார்க்க முடியும். திணை வயலை பார்த்து அந்த தூரமாக இருக்கிறத இந்த கவட்டையால் வச்சு கல்லெறிஞ்சு அந்த பறவைகளை விரட்டுவதற்காக அவங்க அந்த பரன் மேலே உட்காந்துருப்பாங்க. அதை தான் இதன்னா பரன் மாதிரி. அது நாலுபுறமும் ஒரு கம்பை கட்டி, மேலேயும் குறுக்கு நெடுக்குமாக கம்பை கட்டி அது பரன் மாதிரி உட்கார்றது மாதிரி வசதியாக செஞ்சு வச்சுக்குவாங்க. அதுதான் அந்த பரன்கிறது. இருந்துள்ளோர் என இன்புறும் இன்முகம் காணா. அது எப்படி இருக்குன்னா, அவங்க உட்காந்து அந்த இவங்க உட்காந்துக்கிறத பார்த்து அவங்களுடைய அழகையும் அந்த சொல்லையும் அவங்களுடைய சாயலையும் விரும்பி கிளி வருது. அந்த திணைப்புணத்தில் இருக்கிற மகளிர் கையில் என்ன இருக்குன்னா, கவன் இருக்குது. கவன்னா கவட்டைன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி அந்த கவட்டை கல்லால் அது விரட்டுது. அந்த பறவைகளை அவங்க விரட்டுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, விருந்தினர்கள் வரும்போது நம்ம இன்முகம் காட்டாமல், அப்படி இருந்தால் என்ன வாங்க, அவங்களே திரும்பி போயிடுவாங்க இல்லையா. வந்தவங்கள வாங்க இருங்க உணவருந்துகள்னு சொன்னால் தான் அவங்க நல்லா விரும்பி இருப்பாங்க. அப்படி நம்ம இன்முகம் காட்டாமல் இருந்தால் என்ன செய்வாங்க, அவங்க அப்படியே தூரத்தில் அப்படியே திரும்பி போயிடுவாங்க. அது மாதிரி இருக்கா இந்த செயல். எந்த செயல்? இந்த பெண்கள் மகளிர் அந்த பரனில் இருந்து கவட்டையால் அந்த கிளியும் மயிலையும் விரட்டுறதை பார்க்கும்போது அது இந்த செயலை ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆசிரியர். முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படிங்கிறதான் இது நினைவுபடுத்துது. அதான் முருந்துன்னா மயிலர்களோட அடிப்பகுதி, இதன் அப்படின்னா பரன் அர்த்தம். அடுத்த பாடலில் பார்க்கலாம். கிழங்கு செந்தினை ஐவனம் தோரை கேள் மது ஊன் பழம் கனல் பசி கெடுப்பன படிவன அருவி முழங்கு தன் சுனை கண் படுப்பன முதிர் மான் தோல் தழங்கு இரும்புகழ் பொறுப்பினர் வாழ்க்கை தாழ்விலதே. இது ரொம்ப எளிமையாக இருக்குது. அதாவது உணவு உண்பது மலைவாழ் மக்கள் என்ன உண்றாங்கன்னா, கிழங்கு, செந்தினா திணை, ஐவனம்னா மலை நெல், மலையில் விளையிற நெல், அதுக்கு தான் ஐவனம்னு சொல்கிறாங்க. தோரைனா மூங்கில் நெல், மூங்கிலையும் அரிசி வரும், மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த மூங்கில் நெல் தான் தோரைன்னு சொல்கிறாரு ஆசிரியர். கேள், தேன், மது, ஊன், இறைச்சி எல்லாம், அது எல்லாமே மலைவாழ் மக்களுடைய கொடிய பசியை போக்குவன. பழம் கனல் பசி அப்படின்னு சொல்கிறாரு, அதை கெடுப்பட. இந்த உணவெல்லாம் அவங்களுடைய பசியை கெடுக்குதுன்னா நீக்குது. பசியை கெடுக்கிறதில்ல, பசியை நீக்கி அவர்களுக்கு நிறைவை கொடுப்பது இந்த பழங்கள், அரிசியை தான். படிவன அருவி முழங்கு தன் சுனை. அதாவது படிவனா என்ன சொல்கிறது, அந்த மேலே அந்த அருவியிலேருந்து அவங்க மேலே தண்டு அருவி படுற மாதிரி குளிக்கிறாங்க. அதனால தான் அருவியில் படிவர் அப்படின்னு சொல்கிறாரு. படிவன அருவி முழங்கு தன் சுனை. கண் படுப்பனா உறங்கிறது. அந்த கண் படுக்கிறது எங்கே படுக்கிறாங்க? முதிர் மான் தோல், நன்றாக பதப்படுத்திய ஒரு மான் தோலை விரித்து அவங்க படுக்கிறாங்க. அவர்கள் வேட்டையாடிய மானோட தோல் தான் அது. அதை விரித்து அவங்கெல்லாம் படுக்கிறாங்க. படுத்து என்ன பண்ணுறாங்க, நல்லா உறங்குறாங்க. அவங்க அந்த மான் தோலை மேலே படுத்து உறங்குறாங்க. இப்போ மலை மக்கள் இந்த மாதிரி வாழ்க்கை குறைவில்லாதது. இரும்புகழ் பொறுப்பினர், பொறுப்புனா மலையினர், மலைவாழ் மக்கள். புகழ்னா புகழடைந்தவங்க, இரும்னா பெரிய நீண்ட என்ன சொல்கிறது, பெரிய புகழடைந்த அந்த பொறுப்பினுடைய வாழ்க்கை எந்த விதத்துலேயும் குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல். பிணி முகத்தன புனங்களே பெரிது இறங்குவன
துணி புனல் சுனை துடும் என விழும் அருவிகளே, திணிப்படும் வைரத்தன சிலம்பு சூழ் தடமே, அணிபடும் கொடுங்கோலின வழி மதக்களிரே. அதாவது திரைப்படங்கள் மட்டும்தான் மயில்களை உடையது, அங்கே வேறு யாருக்கும் பிணி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மயில்கள் அப்படிங்கிறத வந்து பிணி முகத்தனை அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த திரைப்படத்தில் இருக்கிற அந்த மேயிற அங்கே போட்டிருக்கிற மயில்கள் மட்டும்தான் பிணி முகமாக இருக்குது, வேறு யாருக்கும் பிணி இல்லை. அதே போல் மலையிலேருந்து ஒழித்து இறங்கி கீழே ஓடி வருவது அருவி வந்து மேலேருந்து திடுதிடுன்னு ஓடி வருது அருவி. அது மாதிரி வேறு யாரும் இங்கே இறங்குறவங்க யாருமே இங்கே இல்லை, இறங்கி வர்றவங்க யாரும் இல்லை. மலையில் இருக்கிற மரங்கள்லாம் வைரம் பாஞ்ச மரங்களாக இருக்குது, அதாவது சேகு ஏரிய தன்மைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வேறு வைரம் பாஞ்ச பகை உடையவங்க யாருமே இல்லை. அதே மாதிரி யானையை அடக்கிறதுக்காக இந்த வளைந்த கோல் அங்குசம் மட்டும்தான் இருக்குது, வேறு கொடுங்கோல் அங்கே இல்லை. அங்குசம்னா கூர்மையாக ஒரு ஆயுதமான ஆயுதம், அது வந்து யானையுடைய மத்தகத்தில் அதை குத்தி அதோடைய மதத்தை அடக்குவதற்கு அங்குசம் தான் உபயோகப்படுது. அந்த மாதிரி வேறு எந்த கொடுங்கோலும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பிணிமுகத்தன புணங்களே பெரிது இறங்குவன. யார் இருக்குது அந்த புணங்கள் தான் பிணிமுகத்தன. பெரிது இறங்குவன என்னது? மேலேருந்து இறங்கி வர்ற அந்த துணி புனல் வந்து சுனைத்து துடுமண விழும் அந்த அருவிகள் தான். அதுபோல் திணிப்படும் வைரத்தன சிலம்பு சூழ் தடமே, அந்த செறிந்த சேகேறிய அந்த வைரம் பாய்ந்த அந்த மரங்கள் வந்து அது மட்டும்தான் இருக்குது, வேறு வைரம் யாரும் மாதிரி பகை உடையவர்கள் இல்லை, எல்லாமே வந்து இந்த இது இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சிலம்பு சூழ் தடம்னு சொல்கிறாங்களே, வைரம் பாய்ந்த, அதுக்கு என்னென்னா மலையில் செறிந்திருக்கிற முற்றிய மரம், நன்றாக வளர்ந்து முற்றிய மரம் தான் அந்த மாதிரி வைரம் பாய்ஞ்ச மரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து அதுபோல் கொடுங்கோல் அணிபடும் கொடுங்கோலின வழிமத களிரே, அந்த களிர் மதம் பிடித்த களிரை அடக்குறத அந்த வளைந்த கோல் தான் இருக்காங்க. ஆனால் வேறு கொடுங்கோல் எதுவுமே அந்த மலை நிலத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பெரும் பயத்தன, அடுத்த பாடல். பெரும் பயத்தன பிரசம்வார் பொதும்பரே அல்ல, சுரும்பு உழக்க மென் தோடவிழ் மலர்த்தடஞ்சுனையும் கருங்கயத்தன கமிழ்ந்த அச்சுனைகளே அல்ல, மருங்கு துன்றிய மடைத்தவள் மணிவரை குலமும் அப்படின்னு சொல்கிறார். பெரும் பயத்தனை பெரிய பயத்தனை உடையன, அதாவது தேன் சொருகின்ற சோலை மட்டும் இல்லை, அதாவது தேன் சொருகின்ற சோலை தான் ரொம்ப அச்சத்தை உண்டாக்கும். பயத்தனா அச்சத்தை செய்பவன அப்படின்னு அர்த்தம். அது வந்து அது மட்டும் இல்லை, வண்டுகள் மொய்க்க இதழ் விரிகின்ற அந்த பூக்களை உடைய குளிர்ந்த சுனைகளும். அதுக்கு சொல்கிறாங்க சுரும்பு உழக்க, சுரும்புனா வண்டு உழக்க மென் தோடவில், மென்மையான அந்த இதழ்களை விரிக்கின்ற, தோடுனா அந்த இதழ்களை விரிக்கின்ற அந்த மலர்கள் நிறைந்த அந்த சுனை, இந்த சுனைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பயத்தை செய்கிற மாதிரி பார்த்தாலே பயங்கரமாக தண்ணி ரொம்ப வேகமாக வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், பார்க்கவே பயமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த பயத்துற மாதிரி இருக்கிறது வந்து தேன் சொல்லிட்டு சோலை மட்டும் பார்த்தா பயமாக இல்லை, அந்த வண்டுகள் மொய்க்க அந்த இதில் விரிக்கின்ற அந்த பூக்களை உடைய அந்த குளிர்ந்த சுனைகளும் அந்த மாதிரி பயத்தை உடையவனாக இருக்குது. அதுபோல் சுரும்பு உடக்க மென்தோடவில் மலத்திரஞ்சையும் கருங்கயத்தன கமிழ்ந்த அச்சுனைகளே அல்ல. கருங்கயத்தனா, கயன்னா ஆழமான தன்மை உடையது தான் கயத்தினை அப்படின்னு சொல்கிறாரு. கருங்கயத்தன கமிழ்ந்த அச்சுனைகளை, அதாவது அந்த கரிய கயத்தினை உடைய ஆழமான தன்மை உடைய சுனைகள் மட்டுமல்ல, பக்க மலையில் உள்ள அந்த மேகங்கள் சூழ்கின்ற யானை கூட்டமும் ஆகுங்கிறாரு. அதாவது மருங்கு துன்றிய அதன் அருகில் உள்ள மலை மேகங்கள் தவழ்கின்ற அந்த மணிவரை, அந்த வரைனா மலை, அந்த இது வந்து அதுவும் வந்து யானை கூட்டம், அதாவது பக்கம் மேகங்கள் சூழ்கின்ற யானை கூட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கயத்தனைனா சுனைகளை உடையது இன்னொரு அர்த்தம், யானைகள் உடையது ரெண்டு அர்த்தம். அது தண்ணீரை உடையன, அச்சத்தை செய்கிறது, அந்த பயத்தை உடையது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பெரிய பயத்தை உடைய தேன் சுருகின்ற சோலை மட்டும் இல்லை, வண்டுகள் மொய்க்கின்ற பூக்கள் நிறைந்த குளிர்ந்த சுனைகளும் பயத்தை உண்டாக்குது. கரிய கயத்தினை உடைய, அதாவது கரிய யானைன்னு சொல்லலாம் ஒரு பக்கம், இன்னொன்று ஆழமான தன்மை உடைய அந்த சுனைகள் மட்டும் இல்லை, பக்கமையில் இருக்கிற மேகங்கள் சூழ்கின்ற அந்த மேகம் வந்து மலையை தொடுற மாதிரி அவ்வளோ உயரமான மலைகள், மேகங்கள் அவ்வளோ தாழ்வாக இருக்குது, அந்த மாதிரி சூழ்கின்ற அந்த யானை கூட்டமும் ஆகும், அதுதான் அப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இந்த பாடலோட நம்மளுக்கு வந்து குறிஞ்சி முடிகிறது. அடுத்த நாளையிலேருந்து முல்லை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.